இந்த மாதிரி நமக்கு இதுவரை நடந்ததே இல்லைங்க. நம்ம புள்ளிக்கோழி குட்டிங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன் என்னன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஃபுட்டு எதுவுமே கொடுக்கல. குட்டியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் மட்டும் தான் கொடுத்து வந்துட்டுருக்கோம். கிளைமேட்டும் திடீர்னு பார்த்தீங்கன்னா மழையும் வெயிலுமா அடிச்சிருச்சு. அதனாலயான்னு தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சாக ஆரம்பிச்சிருச்சு. மெடிசன் பண்ணுறதுக்கு கூட டைமில் டப்புன்னு பார்த்தீங்கன்னா விடியும்போது பார்த்தீங்கன்னா 2, 3ன்னு செத்துருச்சு. இந்த மாதிரி நமக்கு எந்த பேட்ச்லையும் நடந்ததில்லை. போன பேட்ச் நம்ம கருப்பு கோழியோட குட்டிங்களும் பார்த்தீங்கன்னா இதே ஏஜில் தான் பார்த்தீங்கன்னா நோய் வந்து எல்லாமே தூங்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கோழி குட்டி தான் செத்துச்சு. பாக்கியெல்லாம் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு 5 கோழி குட்டி செத்து போயிருச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லா பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா 1, 2 சாகும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா குட்டிங்களும் விரியறது எல்லாமே நம்மளால் காப்பாற்றி எடுக்க முடியாது. 1, 2 போகும். அது கூட தெரிஞ்சுக்கல. இது பார்த்தீங்கன்னா டப்புன்னு 5 செத்தோட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகி போயிடுச்சு. பாக்கி இருக்கிற கோழி குஞ்சுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொழைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு நம்பிக்கையே போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா கோழி குஞ்சுங்களும் தூங்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மெடிசன் பண்ணோம். ஆனால் ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியலை. மற்ற கோழி குஞ்சுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூடிங்கில் போட்டு நம்ம வந்து அம்மா கோழியை வந்து பிரித்து விட்டோம். இனி அவளுக்கும் எதுவும் ஸ்ப்ரெட் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு எதுக்கும் அவளுக்கு R2P போட்டிருக்கோம். இருந்து எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தனால அம்மா கோழியை பிரிச்சுட்டோம். ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு இவனுங்களை ப்ரூடிங்கில் விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா 1, 2 பேர் அப்படியே நிற்கிறானுங்க. மற்றதெல்லாம் போயிருச்சு. இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நம்ம வந்து மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு மெடிசன் வாங்கியிருக்கோம். இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச மெடிசன். நம்ம வந்து நிறைய மெடிக்கல் ஏரியா இறங்கி ஆனால் அது நமக்கு கிடைக்கல. இதோட வேறு கம்பெனி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த மெடிசன் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டு கஷ்டப்பட்டு மெடிசனை வந்து கையில் வாங்கியிருக்கோம். இது நல்லாவே கேட்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது பார்த்துருக்கேன். அதனால் ஃபைனலாக இந்த மெடிசனை வாங்கியிருக்கோம். இதோட MRP பார்த்திங்கன்னா ₹235 வருது. நம்ம வந்து இந்த மெடிசன் தான் இப்போ உங்களுக்கு கொடுத்து பார்க்க போகிறோம். இருந்தும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. இருந்தும் இந்த மெடிசன் நல்லா கேட்குன்றனால நம்ம வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெக்கவர் ஆகுதா என்னன்னு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. நம்ம இவனுங்க பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் எதுவுமே குடிக்கிறதில்ல, தீவனமும் சாப்பிட்றதில்ல. அதனால் நம்ம வந்து ஒரு 2 ட்ராப் வந்து வாயில் லைட்டாக சாயந்தரமும் காலையிலுமா வந்து 2 ட்ராப் கொடுத்து பார்க்கலாம். ரெக்கவர் ஆவானுங்களான்னு தெரில. ரெக்கவர் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா அவனுங்க சாப்பிட்ட சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஜீரணமாகலை. ஃபுட்டு ஜீரணம் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் குணப்படுத்திடலாம். ஃபுட்டு ஜீரணமாகாட்டி பார்த்திங்கன்னா குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அவனுங்க சாப்பிட்ட சாப்பாடு பார்த்திங்கன்னா ஜீரணமாகாமல் அப்படியே கல் மாதிரி அப்படியே ஜீரண பையிலேயே இருக்குது. இறந்து போன கோழிங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை. நம்ம வந்து கஷாயம்லாம் பண்ணி கொடுத்து ஜீரண பையெல்லாம் நல்லா கசக்கி விட்டுருக்கோம். நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இனி பாக்கியெல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. அப்போ இவனுங்க குணமாகறானுங்களா இல்லையான்னு நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் மக்களே. அவன் நீங்களும் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.